இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் எந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் 7/4/2026 ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:08 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி மாலை 3:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் அதிகாலை 2:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. காரணம் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:21 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சி குறித்து சுதந்திரமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்காது. சின்ன சின்ன தயக்கங்களும் இருக்கும். முயற்சிகள்ல சிறிது தாமதங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல சிறந்த நிலையிலும் இருப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வேலை விஷயங்கள்ல யாராவது உங்களிடத்துல குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நினைத்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத சில தனவரவுகளும் இருக்கும். சேமிப்புகளின் மூலமாக நீங்க சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. வேலையின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். அரசாங்க பலன்கள் குறித்த செய்திகள் தாமதமாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதுல தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் உற்சாகமும் இருக்கும். எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. இன்று சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல குறிப்பிடத்தகுந்த ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினருடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளினால கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் மாலை நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன சோர்வும் நீங்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். முதலீடுகள் மற்றும் திட்டமிடுதல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவமும் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களினால லாபமும் உண்டாகும்.
சில திடீர் யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளுடைய தன்மைகளை புரிந்து செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:21 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் காணப்படும் என்றாலுமே உறுதியுடனும் கவனமுடனும் செயல்படவும் செய்வீங்க. இதனை சமாளித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் கடினமாகவும் இருந்தாலுமே இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சூழ்நிலைகளும் திருப்திகரமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. இன்று உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதும் நல்லது. நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். செலவுகள் அதிகரிக்கும் என்றாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில தயக்கங்களும் நீங்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விற்பனையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான பலன்களையும் பெறலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கையில பணமும் இருக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும். சேமித்து வைத்திருந்த பணத்தின் மூலமாக பயனுள்ள விஷயங்களுக்கு செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான புதிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடனே முடிய வேண்டிய சில வேலைகள் கூட இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். சீட்டு கட்டி இருந்த பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்கள் கூறுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகள் செய்யும் பொழுது இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். குடும்ப விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலக பணியின் காரணமாக சற்று டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய படைப்பாற்றல் திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பழைய யோசனைகள் மற்றும் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஒருங்கிணைப்புகளும் இருக்கும். என்று செலவுகளை மற்றும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. பழைய சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாகத்துறைகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இலக்கிய பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதுவிதமான எண்ணங்களும் மேம்படும். சக ஊழியர்களிடத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வரவு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியாக செயல்படுவதும் நல்லது. தந்தையும் வழியில சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல அமைதியான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை கவனிப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகள் கணக்கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணை இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்ற சராசரியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வருமானமும் இருக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நுட்பமாக வேலைகளை செய்வதனால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களின் மூலமாக வருமானமும் அதிகரிக்கும். உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில யோகமான செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டுல இருந்து சில நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயத்துல புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்கள் நினைவிற்கும் வரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய் தந்தையின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய மனம் வருத்தப்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பணம் முடங்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக இதனை எடுப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடைய வழியில அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த சில பணிகளும் நிறைவு பெறும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய் வழியில நன்மைகளும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை எளிமையாக ஆற்றவும் செய்வீங்க. உறுதி மற்றும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய செயல்திறன்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பங்காளிகளுடைய வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப சூழ்நிலைகளை மகிழ்ச்சியாக நீங்க கடந்து செல்லவும் செய்வீங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலமான மனிதர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உயர்வும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. முன்கோபமின்றி பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. வேலையிடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல நீங்க சண்டை போடவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதள தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆடம்பர வசதிகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. உங்களுடைய எதிரிகள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு செயல்களிலுமே நீங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த சில முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள்ல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தையும் பதட்டத்தையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று உங்களுடைய கோபத்தை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பாராத வருமானமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையரினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல அன்பாக பழகவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமும் உண்டாகும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலத்திற்கு ஏற்றவாறு சில புதிய யுத்திகளை நீங்க கையாளவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இணையம் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கிட்ட உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவை அறிந்த நண்பர்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. தர்ம சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பெரும்பாலான நேரத்தை ஆன்மீக மற்றும் சடங்கு விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. சில கோயில் திருவிழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக முடங்கி இருந்த சில பணிகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய அளவுல முதலீடுகள் செய்து எதிர்காலத்திற்கான நன்மைகளையும் பெறலாம். புதிய சேமிப்பு திட்டங்களிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆற்றல் மற்றும் திறனை சரியான விதத்துல பயன்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த தன உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். முகப்பொழிவும் அதிகரிக்கும். வரவேண்டிய தனவரவும் இருக்கும். வியாபாரத்துல சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பயணங்களினான ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்க சிறப்பாகவும் செயல்படுவீங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியின் பொழுது ஏற்பட்டு இருந்த தவறுகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இன்று உங்களை நீங்களே மேம்படுத்தவும் செய்வீங்க. சக பணியாளர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. அவர்களிடத்துல இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று சில விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல உறவு நிலை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். இனிமையான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. கண்கள்ல தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். செலவுகளை எல்லாமே தாக்குப்பிடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அரசு துறையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. சற்று பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை அதிகமாகவும் இருக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க எதிரிகளையும் நண்பர்களாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடன் சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில முக்கியமான பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருடைய விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருடைய தவறான செயல்களை எண்ணி நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடனும் இருப்பதும் நல்லது. வெளியில் செல்லும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல கவனமாகவும் சென்று வாருங்கள். அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த சில நாட்களாக அவதிப்பட்டு வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
பிள்ளைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பான செயல்களினால மற்றவர்களுக்கு ஒரு முன்னோடியாகவும் இருப்பீங்க. பெயரும் புகழும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. விதண்டாவாதமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிலும் என்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். புதுமையான செயல்பாடுகளினால ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களின் மீதான கருத்துக்கள் கூறுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. உயர்வு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில கவனமாகவும் இருங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். வேலை விஷயங்கள்ல முன்னேற்பாடுடனும் இருப்பீங்க. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு அட்டவணையிட்டு செயலாற்றுவதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அமைதியான போக்குடனும் இருப்பதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதுரியமாக செயல்பட்டு தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமைகளின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். தெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செயல்களை முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது தாங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை தொடர்பாக சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மீது விசுவாசத்துடனும் இருப்பீங்க. இன்று நீங்கள் பக்தியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று செய்யும் வேலைகள்ல பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். கை கால்கள்ல ஒரு விதமான வலியும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களினால வீண் அலைச்சல்களும் இருக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று உத்தியோகத்துல விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் திட்டமிட்டபடியும் நடைபெறும். சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகள் இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று செய்யும் வேலைகள்ல பதட்டமின்றியும் செயல்படுவீங்க. சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. கை கால்கள்ல ஒரு விதமான பய உணர்வுகளும் நடுக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று உடன் இருப்பவர்களினால சில புரிதல்களும் ஏற்படலாம். இன்று பலன்கள் கலந்தே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. தெய்வ பணிகள்ல பங்கேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புரிதல்களும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஓய்வின்றி உழைக்கவும் செய்வீங்க. செயல்களை எல்லாமே எளிமையாக கையாளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே திறம்பட செய்து முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில என்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக என்று குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் கலந்தே காணப்படும். உங்களுடைய வங்கி இருப்பை பராமரிக்கவும் செய்வீங்க. புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று மன தைரியத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மன நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுக்காகவும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவர்களுக்கு சிறந்த உதவியாகவும் இருக்கும். சில வெளியூர் பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு பொன் நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது முக்கியமான செலவுகளாகவும் இருக்கும். பெற்றோர்களிடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடல்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று தொடங்குகின்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபகரமான சூழலும் இருக்கின்றது. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான சூழலும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. மதிப்புகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள்ல நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சிறந்த முறையில நல்ல முறையில பணியாற்றவும் செய்வீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகளை திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் புரிந்துணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. சகஜமான போக்கின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. அமைதியான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க.
இன்றைய நாள் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும், மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வெளிநாடு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய வேலைகளுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமான போக்கும் இருக்கும். அரசு வேலையில பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வெற்றியின் மூலமாக தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் இருக்கும். சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. மனம் போன போக்குல நீங்க இருக்கவும் வேண்டாம். இன்று மற்றவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டும் பேசுவீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. சக வியாபாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. கமிஷன் தொடர்பான பணிகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வாகனங்கள் தொடர்பான விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். பெருமை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான திட்டமிடுதல்கள் மற்றும் புதிய யுத்திகளை கையாள்வதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் உணர்வீங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியின் தரமும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. இன்று குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரம் நன்றாகவும் நடைபெறும். பின்னர் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் சூதாட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தன விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில மாற்றங்களும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மன திருப்தியையும் ஏற்படுத்தும். விடாப்படியாக செயல்பட்டு வெற்றியும் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். சிலருக்கு சேமிப்பு திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம்.
இது தேவையற்ற பொல்லாப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிகளை உற்சாகமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழலும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். புத்துணர்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். நண்பர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழப்பங்களும் நீங்கும். நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக இன்று சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சிலருக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏமாற்றங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். புதிய வீடு வாங்குவது, புதிய வீடு கட்டுவது சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால தொழில புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருக்கின்ற நபர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். லாபமும் இருக்கும். உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கை கொடுப்பதாகவும் இருக்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோசிக்காமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. உங்களை அறியாமலேயே ஒருவிதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுக்கு உதவுவதை போல சில தொந்தரவுகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாயிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மாணவர்கள் பாடங்களை 1ற்கு 2 முறை முறையாக படிப்பதும் நல்லது. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. மனதுல தேவையற்ற சிந்தனைகளும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமான போக்கும் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல நட்பும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பணியில மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக ஒன்றை அடைவதில் உறுதியாகவும் இருப்பீங்க. கடினமாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். பணியிட சூழல்கள் சிறந்த செயல்திறனை தருவதாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வேலையின் தரம் மற்றும் உங்களுடைய திறமைகளை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி சம்பந்தமான சந்திப்புகளும் நடைபெறும். உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்தில் அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. எதிர்கால முடிவுகளை பற்றி கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரஸ்பர முடிவுகளையும் எடுப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடினமான உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த சில விஷயங்கள் இப்பொழுதும் நடைபெறும். இணையம் தொடர்பான முக்கியமான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளினால நன்மைகளும் உண்டாகும். தொழிலை நேர்த்தியாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமையையும் ஏற்படுத்தலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். சில திருப்தியான சூழ்நிலைகளும் இருக்கும். எந்த ஒரு செயலிலுமே துணிச்சலோடு இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அலுவலக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். முயற்சிகள் ஈடேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வீண் செலவுகளினால சில சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.